விருதுநகர் போயிட்டு மீண்டும் சென்னை திரும்பும் வழியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் ஒருத்தரை சந்திச்சிருக்காங்க. நெகிழ வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய இந்த செயல் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவுது. அது என்னங்கிறத விரிவாக பார்க்கலாம். பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவும் கள ஆய்வில் ஈடுபடவும் ஸ்டாலின் அவர்கள் 2 நாள் சுற்றுப்பயணமாக சமீபத்தில் விருதுநகர் போனாங்க. 2 நாட்களாக விருதுநகர் மாவட்டத்தில் பல்வேறு களப்பணிகளில் ஈடுபட்டாங்க. விருதுநகர் மாவட்ட பொதுமக்களை சந்தித்த மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கோரிக்கை குறித்தும் கேட்டறிஞ்சாங்க. 2 நாள் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு சென்னை திரும்பினாங்க ஸ்டாலின் அவர்கள். சென்னை வர்ற முன்னாடி மதுரையில் அவர் செய்த செயல் ஒன்று எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தது. அதாவது விருதுநகரில் இருந்து சாலை மார்க்கமாக மதுரை வந்த ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்து விமானம் மூலமாக மீண்டும் சென்னை திரும்பினாங்க. அப்போது மதுரையில் இருந்த ஸ்டாலின் அவர்கள் மிக முக்கியமான சந்திப்பு ஒன்று நடத்தினாங்க. என்னென்னா, மதுரை மாவட்ட மாணவி சோபனா இவங்க கடந்த 2021 கல்லூரி போய் படிக்கிறதுக்கு பண வசதி இல்லாமல் ஏழ்மை நிலையில் இருப்பதாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதினாங்க. அப்போது மாணவி சோபனாவுடைய கடிதத்தை படித்த ஸ்டாலின் அவர்கள் மாணவி சோபனாக்கு மதுரை மீனாட்சி அரசினர் மகளிர் கல்லூரியில் பிபிஏ பட்டப்படிப்பு படிப்பதற்குரிய ஏற்பாடுகளை செஞ்சாங்க. மாணவி சோபனா அந்த கல்லூரியில் சேர்ந்து சிறப்பாக படிக்கவும் செஞ்சாங்க. தன்னுடைய கல்விக்கு உதவிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சென்னையில் நேரில் சந்தித்து நன்றி தெரிவிப்பதற்கு தன்னிடம் பண வசதி இல்லை அப்படின்னு அந்த மாணவி ஸ்டாலின் அவர்களுக்கு கடிதம் மூலம் தெரிவித்தாங்க. அந்த கடிதத்தை படித்த ஸ்டாலின் அவர்கள் விரைவில் தானே அவங்கள சந்திக்கிறதா உறுதியளித்தாங்க. அதன்படி 2021 அக்டோபர் 21 பல்வேறு அரசு திட்டப்பணிகளில் ஆய்வு பணிக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மதுரைக்கு வருகை தந்தபோது அரசு வாகனத்தை திருவேடகம் கிராமத்திற்கு பக்கத்தில் நிறுத்தி வச்சுட்டு அந்த மாணவியையும் பெற்றோரையும் குடும்பத்தோடு சந்தித்து இந்த மாணவிக்கு பட்டப்படிப்புக்கான அந்த புத்தகங்கள், கல்வி உபகரணங்கள், நிதி உதவி எல்லாத்தையும் வழங்கி வாழ்த்தினாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த செயல் மிகுந்த மகிழ்ச்சியை அவங்களுக்கு ஏற்படுத்தியிருந்த நிலையில் இப்போ மாணவி சோபனா 3ஆம் ஆண்டு படிப்பை முடிச்சிருக்காங்க. தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணையர் அலுவலகத்தில் கணினி உதவியாளராக பணியில் சேர இருக்காங்க. அதுக்கும் ஸ்டாலின் அவர்கள் தான் உதவியிருக்காங்க. இந்நிலையில் 2 நாள் சுற்றுப்பயணமாக விருதுநகர் வந்த ஸ்டாலின் அவர்களை சோபனா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் சந்திச்சிருக்காங்க. அப்போது அவங்களுக்கு வாழ்த்து கூறின முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தானே கையெழுத்திட்ட புத்தகங்களை மாணவி சோபனாவுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்கள படிக்கவும் வச்சு அவங்களுக்கு பணியும் வாங்கி கொடுத்துருக்காங்க ஸ்டாலின் அவர்கள். அப்படிங்கிறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியாக அவங்களுடைய குடும்பத்துக்கே அமைஞ்சிருக்கு. ஒரு ஏழை குடும்பம் சோபனாவுடைய குடும்பம் இது மூலமாக தலை நிமிர்ந்திருக்கு. இதே போல் சோபனாவும் இதை குறித்து ரொம்பவும் நெகிழ்ச்சியோடு பேசியிருக்காங்க செய்தியாளர்கள் மத்தியில். ஒரு பெண் படிக்கக்கூடிய கல்வி அப்படிங்கிறது அவங்கள மட்டும் உயர்த்துறது கிடையாது, 7 தலைமுறைக்கும் அந்த குடும்பத்துக்கே அது அரணாக விளங்கும் அப்படிங்கிறத உணர்ந்து பெண் கல்வியை அனைவரும் ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க மாணவி சோபனா. ஏழை மாணவியுடைய படிப்பிற்கு உதவி தற்போது வேலையும் வாங்கி கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய இந்த செயல் குறித்த உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.